பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அவசரமாக அந்த அறிக்கைகளும் அறிவிப்புகளும் பத்திரிகைகளே செய்திகளாக வந்திருக்கிறது. இப்போது நீதிமன்றத்திலே அதனுடைய வழக்கு இருக்கிறது. நீதிமன்றத்திலே விசாரிக்கும் பொழுது அதிலே சொல்லி இருப்பது பொய் என்பது நிரூபணமாகும். நானும் விசாரித்திருக்கிறேன். பத்திரிகையில் வந்த பல்வேறு விஷயங்கள் அது உண்மையில் நடக்கவில்லை. ஏன் அது அவசரமாக அது செய்யப்பட்டது என்று எங்களுக்கு புரியவில்லை. இருந்தாலும் கூட ஒரு வழக்கு என்று போட்ட பின்னால் அது நீதிமன்றத்திலே நிரூபித்தாக வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கிறது. அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரும் பொழுது மக்களுக்கு அதனுடைய உண்மை நிலை வரும். அது வருந்தக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா உயர்நிலையில் இருக்கிற ஒரு துணைவேந்தர் போன்றவர்களை சில விஷயங்களை வைத்து சில பேர் கொடுத்திருக்கிற புகாரை வைத்து நாம் இன்றைக்கு கொச்சைப்படுத்தி இருப்பது ஒரு சரியான செயல் அல்ல. வேறு வழி இல்லை, அது நடந்துவிட்டது. இப்போது நீதிமன்றத்திலே தான் அதற்கு தீர்வு கண்டாக வேண்டும். ஆளுநருக்கு ஆதரவா துணைவேந்தர் செயல்படுறாருங்கிற இதுல பழிவாங்கும் நடவடிக்கையும் கூட ஒரு பேச்சு அடிபடுது. அதை பத்தி இல்ல, பேச்சு அடிபடுறதுக்கெல்லாம் அது அதான் பேச்சு அடிபடுறதுக்கெல்லாம் அவங்க கொடுத்த புகார்களிலே உண்மை இல்லை என்பது நிரூபிக்கப்படும். அதற்கான எல்லா ஆதாரங்களுமே இருக்கிறது. வன்கொடுமை சட்டத்திலே கூட வழக்கு பதிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அப்படி ஒரு நிலையே அங்கு இல்லை. ஆனால் என்ன செய்வது, வழக்கு போட்டு விட்டார்கள். நீதிமன்றத்தில் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நீதிபதிக்கு தெரியும் அதில் அது பொய் என்று நீதிபதிக்கு தெரியும். இது சுத்தமான பிசிஆரிலே வழக்கு, SC/ST ஆக்டிலே வழக்கு பதிவிட்டிருப்பது சுத்தமான பொய்யான வழக்கு. ஒரு பொய்யான வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேரிலே வழக்கு போட்டிருக்கிறார்கள். அது நீதிமன்றத்திலே 100% நிரூபிக்கப்படும். அவர் குற்றமற்றவர் என்பது அங்கே நிரூபிக்கப்படும். புகார் அடிப்படையில் புகார் பெறுவதற்கு முன்பாகவே பல நடவடிக்கை எடுக்கப்பட்டது பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த அரசோட பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்குமா? புகார் பெறுவதற்கு முன்னால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? புகார் பெறுவதற்கு புகார் எழுதி கொண்டிருக்கும் போதே எப்படி ஒரு கைது செய்யப்படுறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாது. அதுதான் அவசரப்பட்டு இந்த நடவடிக்கைகள் நடந்திருக்கிறது. யாரோ ஒரு உள்நோக்கத்தோடு சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கு விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது FIR போட்டு நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இதற்கான தெளிவை உண்டாக்கும். இன்னைக்கு கூட ஒரு மாணவர் அமைப்பு கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு புகாரா அது எது எப்படி எதை கொடுத்தாலும் நானும் அதை விசாரித்திருக்கிறேன். நடந்த அந்த வீடியோவை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அந்த SC/ST ஆக்ட் போட்டிருப்பது சுத்தமான பொய் வழக்கு என்பது எல்லோருக்குமே புரியும். அது நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படும். நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். நீங்க முதல்வர் போய் தனியா பேசுறது, சட்டமன்றத்திலே கோரிக்கை வச்சிருக்கேன். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷன் படி ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இதில் நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்ப்போம். இந்த மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் முடக்கப்படக்கூடாது. அப்படி ஒன்று நடந்தால் அதை வரவேற்கின்றோம், நடக்கும் என்று நம்புவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.